வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பார்ட் 4. ஸோ இன்றைக்கி கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கிடையாது, தெரியும், நோன் பர்சன்ஸ், அவ்வளோதான். அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக சந்திக்கிறாங்க. ஹோட்டல் கிடையாது, ஒரு காமன் பிளேஸில் சந்திக்கிறாங்க. அப்போது அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாரு, ஹாய் அருண், வணக்கம் அருண், இஸ் இட் யுவர்ஸ், இது உன்னோடையதான் கேட்குறாரு. அவர் வந்து எஸ் இட் இஸ் மைன், ஆம் இது என்னோடய தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கடுத்தது ஆர் யூ ஏ வெஜிடேரியன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சைவ உணவு உண்பவரா அப்படின்னு கேட்குறாரு. அது இவர் சொல்கிறார், நோ ஐ எம் ஏ நான் வெஜிடேரியன், நோ இல்லை நான் வந்து ஒரு அசைவ பிரியவன், அசைவ சாப்பிடுவோன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது அவர் கேட்குறாரு, ஆர் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர், நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறார், ஐ எம் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ எம் ஃப்ரம் சேலம், ஐ எம் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ எம் ஃப்ரம் சேலம், நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் கிடையாது, நான் சேலத்தை சேர்ந்தவன் சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கேட்குறாரு, விச் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ், உங்களுக்கு பிடிச்ச உணவு எது, விச் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐ லைக் ஃபிஷ் ஃப்ரைஸ், எனக்கு மீன் வறுவல் பிடிக்கும் அப்படிங்கிறார். ஐ லைக் ஃபிஷ் ஃப்ரைஸ், எனக்கு மீன் வறுவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, டு யூ நோ ஹவு டு குக், டு யூ நோ ஹவு டு குக், உங்களுக்கு சமைக்கிறது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐ குக்டு when I was a bachelor, ஐ குக்டு when I was a bachelor, நான் சமைச்சிருக்கேன், நான் பேச்சுலராக இருந்தபொழுது சமயத்தில் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஐ டிட் நாட் குக் ரீசெண்ட்லி, ஐ டிட் நாட் குக் ரீசெண்ட்லி, நான் சமீபத்தில் நான் சமைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஹவ் இஸ் யுவர் ஒய்ஃப் குக்கிங், உங்களோட மனைவியோட சமையல் எப்படி இருக்கும், ஹவ் இஸ் யுவர் ஒய்ஃப்ஸ் குக்கிங், உங்களோட மனைவி சமையல் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஷி டிட் நாட் நோ ஹவு டு குக் when we got married, she did not know, அவளுக்கு தெரியாது, how to cook, எப்படி சமைக்கணும்னு, when we got married, திருமணமான பொழுது, but now she is cooking well, ஆனால் இப்போ அவள் நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. do you like hotel food, உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. do you like hotel food, உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் பிடிக்குமான்னு கேட்குறாரு. அது இவர் சொல்கிறாரு, சம்டைம்ஸ் ஐ ஈட் பட் ஐ டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட், சில நேரம் சாப்பிடுவேன், ஆனால் நான் வந்து ஜங்க் ஃபுட் அங்கே வந்து சாப்பிட மாட்டேன், நொறுக்கு தீனிலாம் அங்கே வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. டு யூ லைக் டு ஹேவ் காஃபி ஆர் டீ, உங்களுக்கு காஃபி அண்ட் டீ சாப்பிட பிடிக்குமா, டு யூ லைக் டு ஹேவ் காஃபி அண்ட் டீ, உங்களுக்கு காஃபி அண்ட் டீ சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐ லைக் ஒன்லி பிளாக் டீ எக்ஸ்பெஷலி க்ரீன் டீ, ஐ லைக் ஒன்லி பிளாக் டீ எக்ஸ்பெஷலி க்ரீன் டீ, எனக்கு பிளாக் டீ பிடிக்கும், குறிப்பாக அதில் க்ரீன் டீ நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. வாட் அபவுட் கூல் ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஹாவ் சைனஸ் ப்ராப்ளம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ சைனஸ்னால் ஆஸ்மா, ஸோ ஐ அவாய்ட் ட்ரிங்கிங் கோல்ட் பெவரேஜஸ் அப்படிங்கிறாரு. ஸோ ஐ ஹாவ் ஏ சைனஸ் ப்ராப்ளம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஐ அவாய்ட் ட்ரிங்கிங் கோல்டு பெவரேஜஸ், எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுனால குளிர்பானங்கள் அருந்துறது நான் வந்து தவிர்ச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது அவருக்கு ஏதோ கால் வருது. எக்ஸ்கியூஸ் மீ அருண், ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் கால், எக்ஸ்கியூஸ் மீ அருண், ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் கால் அப்படிங்கிறாரு. மன்னிக்கவும் அருண், எனக்கு முக்கியமான ஒரு அழைப்பு வருதுன்றாரு. கேரி ஆன் ப்ளீஸ், நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் பேசிவிட்டு இவர் சொல்கிறார், சாரி அருண், ஐ நீட் டு ஸ்டார்ட் இமீடியட்லி பிகாஸ் ஐ ஹாவ் ஏ கிளைண்ட் மீட்டிங் அட் 3 PM. சாரி அருண், நான் உடனே கிளம்பணும், எனக்கு 3 மணிக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதுக்கு நோ இஷ்யூ, வில் மீட் சம்டைம்ஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, கிளம்புங்க, நம்ம எப்பயாவது சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் ஓகே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. புரியுதா? இது வந்து நண்பர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியல் டைமில் டெய்லி டே டு டேயில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது நீங்கள் அதை வந்து இந்த இதுலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு கான்வர்சேஷனோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.